தமிழக வெற்றிக்கழக தோழர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். நேற்று தேனாம்பேட்டையில் தலைவர் விஜய் தலைமையில் தேர்தல் பிரிவு செயலாளர் ஆதவர்ச்சினா, கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இப்படி உயர்நிலை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு 2 மணி நேரம் மாவட்ட செயலாளர்கள் சரியாக செயல்படுகிறார்களா, பூத்து கமிட்டி சம்பந்தமாக குளறுபடிகள் நடந்துள்ளது என்று தலைவர் விஜய் ஒரு அதிரடியான ஒரு உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். அதில் என்ன முக்கிய அம்சம்னா, அந்தந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த பூத்து கட்டமைப்புக்கு உரியவர்களாக அமைக்கப்பட வேண்டும். வேறு இடத்தில் இருந்து பூத்து கமிட்டி ஆட்களை நியமிப்பதை தவிர்க்க வேண்டும். அந்தந்த இடத்தில் உள்ளவர்கள் அவர்களை கண்டறிந்து அவர்கள்தான் அந்த பூத்துக்கு ஏஜெண்டாக அமைய வேண்டும். மற்றபடி அந்த பகுதியை சார்ந்த மக்களின் உறுப்பினர் சேர்க்கை, அந்த வீடு வீடாக சென்று அந்த பிரச்சனைகள், அந்த இடங்களில் சுற்றியுள்ள பகுதிகளில் பிரச்சனைகள் எது இருக்கின்றதோ அதை கேட்டறிந்து கிராமப்புறத்தில் இருந்து நகர்ப்புறம், இப்போது தென் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் மாநகராட்சி பகுதியில் பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளரை அவர் வட்டச் செயலாளரை சந்தித்து அவர் அந்தந்த பகுதி சார்ந்த கழகத்தின் விசுவாசிகள் தொண்டர்களை கண்டறிந்து அவர்களை அந்த பூத்து ஏஜெண்டுகளாக நியமிக்க வேண்டும். இது அனைத்து மாவட்டங்களிலும் வேகமாக நடைபெற வேண்டும். அது மட்டுமல்ல, கிராமங்கள் வாரியாகவும் அந்த கட்டமைப்புகளை கொண்டு அமைக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். அனைத்து இடங்களிலும் மாநகராட்சி பகுதியாக இருந்தாலும் சரி, கிராமப்புற பகுதியாக இருந்தாலும் சரி, நகர்ப்புற பகுதியாக இருந்தாலும் சரி, அங்கு அனைத்து தொண்டர்களும் இருக்கிறார்கள். அவர்களை கண்டறிந்து பொறுப்புகளை, இந்த பூத்து கமிட்டி பிரச்சனைகள் என்ன இருக்கின்றதோ அதைகளெல்லாம் கண்டறிய அவர்கள் வீடு வீடாக சென்று குறைகளை கேட்டறிய வேண்டும். மற்றபடி உறுப்பினர் சேர்க்கை சேர்க்கப்பட்டிருக்கின்றதா, அது முறையாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா என்று அதையும் கண்காணிக்க வேண்டும். இப்படி இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்று அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதை வழிநடத்துபவர் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான் வழிநடத்த வேண்டும். ஏன்னா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மதுரையிலும் 25ஆம் தேதி மாநாடு போடப்பட்டுள்ளது. அது முடிந்தவுடன் தளபதி விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள அவர் திட்டமிட்டுள்ளார். இன்னும் பல கூட்டங்களை போடுவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இது தொலைதூர நோக்கத்தோடு கடைகோடி வரைக்கும் சென்று கட்சியின் கட்டமைப்பு அமைய வேண்டும். அப்பொழுதுதான் கட்சிக்கு வலுவாக ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி வர முடியும். அதனால் மாவட்ட செயலாளர்கள் மிகவும் பொறுப்போடு செயல்பட வேண்டும். எந்த குளறுபடிகளும் ஏற்படுத்தக்கூடாது. அந்தந்த பகுதியை சார்ந்தவர்களை பாருங்கள், அந்த பகுதி உள்ளவர்கள் வட்ட செயலாளர்களை பாருங்கள், அந்தந்த ஊர்களுக்கு செல்லுங்கள், அவர்கள் குறைகளை கேளுங்கள். என்னென்ன ஊர்களில் என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது, அடிப்படை பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, இன்னும் குறைகள் நிறைகள் எது இருக்கின்றதோ அனைத்தையும் அறிய வேண்டும். அனைத்தையும் அறிந்து அதை ஒரு தகவலாக, ஒரு பதிவு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இதையெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் சரி செய்வோம் என்று ஒரு உத்தரவாதத்தை வழங்க வேண்டும். இப்படி தளபதி விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். இது நம்ம கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இவர்களெல்லாம் வேகமாக செயல்பட வேண்டும். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், தேர்தல் நெருங்கும் காலம் வெகு தூரம் இல்லை. அதனால் வேகத்தோடு செயல்பட்டால் கட்டமைப்புகள் நன்றாக அமையும். கிராமங்கள் எங்கே குட்டி கிராமமாக இருந்தாலும் சரி, அங்கும் சென்றடைய வேண்டும். அங்குள்ள மக்களின் பிரச்சனையும் கேட்டறிய வேண்டும். அங்கும் உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும். அங்கும் நிர்வாகிகளை உருவாக்க வேண்டும். இப்படி கட்டமைப்பு சரியாக இருந்தால்தான்
வலுவான நிலையை இந்த கட்சி வந்து அமையும். அதனால் அனைத்து பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் பொறுப்புடன் நடந்து தலைவர் உத்தரவும்படி செயல்பட வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக சார்பாக மிக பணிவன்போடு கழக நிர்வாகிகள் அனைவரிடமும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.